ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது, கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற திருப்பதி ஏழுமலையான் கோவில். இந்த கோவில் வந்து இப்ப ரீசென்ட்டா தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா, ஆ நாகர்கோயில்ல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 21 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவில் இருக்கு. இதே இது கன்னியாகுமரியில இருந்து போனீங்க அப்படின்னா, ஜஸ்ட் 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோயில வந்து நீங்க ரீச் ஆயிரலாம். நாம நாகர்கோயில்ல இருந்து நம்மளோட பயணத்த வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நாகர்கோயில்ல இருந்து 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அதாவது கன்னியாகுமரி போற அந்த ஹைவேல வந்து நம்ம போகலாம். ஸோ நம்ம போகும்போதே அந்த ரோட்டோட 2 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே அழகா இருக்கும் அந்த வியூஸு. அதாவது அந்த தென்னை மரங்கள், வாழை மரங்கள் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும் அந்த வியூஸு. ஜஸ்ட் ஸ்ட்ரெய்ட் ரோட்லயே வந்து நம்ம 21 கிலோமீட்டர் வந்து நம்ம டிராவல் பண்ண வேண்டியது வரும். ஓகே. இப்ப நாம ரீச் பண்ணிட்டோம் அங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இங்க உள்ள வந்த உடனே லெஃப்ட் சைடு வந்து கார் பார்க்கிங் இருக்கு. ஸோ நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம். இப்ப கொரோனா பீரியடுங்கிறனால பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் வந்து உள்ள அலோவ் பண்றாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம கியூல நிக்க வேண்டியது இருக்கும். மேலும் ஈவினிங் வந்து 4 மணில இருந்து தான் வந்து அக்செப்ட் பண்றாங்க. அதாவது 4 மணிக்கு அப்புறம் மட்டும்தான் வந்து உள்ள வந்து அலோவ் பண்றாங்க. இப்ப நம்ம உள்ள என்டர் ஆயிட்டோம். ஸோ உள்ள என்ட்ரு ஆன உடனே வந்து அந்த கடற்கரையோட அழகான அந்த வியூ வந்து நமக்கு தெரியும். ஏன்னா இந்த கோவில் வந்து கடற்கரையை ஒட்டி தான் வந்து அமைந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி தான் வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போக வேண்டியது வரும். ஸோ நம்ம இப்போ போகலாம். இதுதான் கோயிலோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு முன்னாடி அந்த ஒரு கொடிமரம் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். மேலும் கோயிலோட கருவறையில் ஃபோட்டோ வீடியோஸ் எதுவும் எடுக்கிறதுக்கு அளவுக்கு கிடையாது. அதனால நம்மளால ஷூட் பண்ண முடியல. இது வந்து கோவிலோட ஒரு சைடு வியூ. அதாவது சுவாமி தரிசனம் பண்ணிட்டு பக்தர்கள் வந்து வெளியில வர்ற வழி வந்து இந்த வழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க இருந்து நாம பார்க்கும்போது கன்னியாகுமரி கடலோட ரம்மியமான தோற்றம் வந்து நமக்கு தெளிவா தெரியும். அப்படியே நமக்கு விவேகானந்தர் ரேக்கும் திருவள்ளுவர் சிலையும் கூட இங்க இருந்தே வந்து நம்ம பார்த்துடலாம். நாம கருவறையில சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்த உடனே நமக்கு காட்சி தருவது பத்மாவதி தாயார் சன்னதி.
శ్యామా పురాణ పురుష పుండరీకాక్ష శ్రీనివాస శ్రీ వెంకటేశ భక్తవత్సల భాగవత ప్రియ నిత్య నిర్మల నీలమేఘ శ్యామ పురాణ పురుష పుండరీకాక్ష. இங்க ஒரு பக்கம் கடலோட அந்த ரம்யமான அழகை பார்த்து ரசிக்கிறதோட மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் நம்ம பறவைகளோட அழகையும் பார்த்து ரசிக்கலாம். அதாவது இந்த சுற்றுப்புறங்கள்ல மயில்கள் வந்து அதிக அளவுல காணப்படுது. ஸோ அதையும் நம்மளால பார்க்க முடியுது. నిత్య నిర్మల నీలమేఘ శ్యామ పురాణ పురుష పుండరీకాక్ష. శ్రీనివాస శ్రీ వెంకటేశ భక్తవత్సల భాగవత ప్రియ నిత్య నిర్మల నీలమేఘ శ్యామ పురాణ పురుష పుండరీకాక్ష. శ్రీనివాస శ్రీ వెంకటేశ భక్తవత్సల భాగవత ప్రియ నిత్య నిర్మల నీలమేఘ శ్యామ. நாம பத்மாவதி தாயார் சன்னதிய தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததா அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா வந்தோம் அப்படின்னா நம்ம பாக்குறது ஆண்டாள் அம்மையாரோட சன்னதி. శ్రీనివాస శ్రీ వెంకటేశ భక్తవత్సల భాగవత ప్రియ నిత్య నిర్మల నీలమేఘ శ్యామ పురాణ పురుష పుండరీకాక్ష. శ్రీనివాస శ్రీ వెంకటేశ భక్తవత్సల భాగవత ప్రియ నిత్య నిర్మల నీలమేఘ శ్యామ పురాణ పురుష పుండరీకాక్ష. శ్రీనివాస శ్రీ వెంకటేశ భక్తవత్సల భాగవత ప్రియ ஸோ நம்ம தர்ஷன் முடிச்சுட்டு இந்த வழியா தான் வந்து நம்ம வெளியில வரணும். இந்த கோவில் கன்னியாகுமரியில இருக்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கன்னியாகுமரி வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸா பார்க்க வர்ற பக்தர்கள் இங்கேயும் ஒரு விசிட் வரலாம்.